தங்கலான் படத்துக்காக சியான் விக்ரம் உசுர கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட காலை உணவே 8 பாதாம் மட்டும்தான் இருந்திருக்கு. இத பத்தி வியந்து பேசியிருக்காரு. இந்த படத்துல சியான் விக்ரமோட பையனா நடிச்ச அர்ஜுன். ஓகே, என்ன நடந்திருக்கு, தங்கலான் படத்தை பத்தியும் விக்ரம பத்தியும் நடிகர் அர்ஜுன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷத்துல ஒருத்தர் தான் நடிகர் விக்ரம். இவர் ஒரு படத்துக்காக கொடுக்கக்கூடிய உழைப்பானது இப்ப சினிமா உலகில் என்ட்ரி கொடுக்கக்கூடிய இளம் நடிகர்களுக்கு கண்டிப்பா உத்வேகமா இருக்கும். முக பாவனைகளை மட்டும் இல்லாம உடலோட உருவத்தையே முற்றிலுமா மாத்துவாரு. ஒவ்வொரு படத்துக்கும் எடையை கூட்டுவாரு, ஒவ்வொரு படத்துக்கும் எடையை குறைப்பாரு. சினிமா உலகையே மிரள வைப்பாரு. இவரோட நடிப்புல ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் தங்கலான். இந்த படத்துக்காக விக்ரமோட ஈடுபாடு பத்தி தான் இந்த படத்துல விக்ரமோட மகனா நடிச்சிருக்கக்கூடிய அர்ஜுன் பேசியிருக்காரு. நடிகர் அர்ஜுனை பொறுத்தளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் நடிகர். இவர் முன்னதா ரஞ்சித்தோட இயக்கத்திலேயே தம்மம், நட்சத்திரம் நகர்கிறது ஆகிய படங்களை நடிச்சிருக்காரு. நட்சத்திரம் நகர்கிறது படத்துல தன் பாலின ஈர்ப்பாளரா நடிச்சு பலரோட பாராட்டியும் பெற்று இருந்தாரு. இவர் தான் தங்கலான் படத்துல விக்ரம் மற்றும் பார்வதி திரிவேதியோட மகனாவும் நடிச்சிருக்காரு. இந்த தங்கலான் ஷூட்டிங்ல நடைபெற்ற சுவாரஸ்யத்தை பத்தியும் தங்கலான் படத்துக்காக விக்ரம் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு அப்படின்றத பத்தியும் இப்ப பேசியிருக்காரு. பாரஞ்சித் இயக்கத்துல சியான் விக்ரம் நடிப்புல உருவாக்கி இருக்க படம் தான் தங்கலான். இந்த படத்துல விக்ரமோட பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கோலார் தங்க வயலை மையப்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. இந்த படத்தோட முதல் பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த நிலையில தான் இந்த படத்தை பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விக்ரமோட பையனா நடிச்ச அர்ஜுன். இத பத்தி அர்ஜுன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தங்கலான் படத்துல நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். கடைசியா தான் எனக்கு தெரியும் நான் விக்ரம் சாரோட பையனா நடிக்கிறேன் அப்படிங்கிறது. அசோகா அப்படின்ற கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு கதாபாத்திரத்தை நான் சரியா செஞ்சிடணும், அதுல நான் கவனமா இருந்தேன். ஷூட்டிங்ல விக்ரம் சார் எனக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்தாரு. குறிப்பா 2 கேமராவை ஒரு ஷாட்டுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா 2 லென்ஸ்லயும் தெரியுற மாதிரி நடி. அப்பதான் எடிட்டிங் செய்யும் போது நீ எந்த அளவுக்கு நடிச்சிருக்குங்கிறது 2 கேமராவிலையும் தெரியும். அப்பதான் அந்த காட்சியில இருந்து உன்னை நீக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஷாட்ல அவர் நடிச்சதை பார்க்கும்போது நான் மிரண்டுட்டேன். ஒரு நாள் காலையில எனக்கு ஒரு பாதாம் கொடுத்தாரு. இதுதான் என்னோட காலை உணவு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நான் ஏன்னு கேட்டப்பதான் இந்த கதாபாத்திரத்தோட உடல் அமைப்புக்கு இதுதான் சரி, தினமும் என்னோட காலை உணவு அப்படின்னா 8 பாதாம் மட்டும்தான், இதுல ஒரு பாதாம உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு கதாபாத்திரத்துக்காக விக்ரம் சாரோட மெனக்கடல் அப்படிங்கிறது என்ன வியப்புல ஆழ்த்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சு பேசியிருக்காரு இளம் நடிகரான அர்ஜுன்.